அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். அது ஜங்கிள் ஜங்கிள் தான் கத்தணும். அதே அங்கிள் அங்கிள் கத்துது. போன மாநாட்டுல சிஎம் சாரா இருந்தவர் இந்த மாநாட்டுல எப்படி அங்கிள்? மை டியர் அங்கிள், கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா? நியாயம் இருக்கா? ஊழல் இல்லாம இருக்கா? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். அது ஜங்கிள் ஜங்கிள் தான் கத்தணும். அதே அங்கிள் அங்கிள் கத்துது. நீங்க இந்த ஏடிஎம்கே எந்த கட்சி எந்த யார்கிட்ட இருக்குங்கிறத 4.5 வருஷம் அவரை முதலமைச்சரா இருக்கும்போது நீங்க ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? போன மாநாட்டுல சிஎம் சாரா இருந்தவர் இந்த மாநாட்டுல எப்படி அங்கிள் ஆகும்? நடிகர் விஜய் போன வருஷம் தேர்தல் நெருங்குதுன்னு விநாயகர் நம்மால் தான் வாழ்த்துக்கு போன்றிருக்காங்க. அதுல ஒண்ணும் இல்லையே. கமலனுடைய ஆசீர்வாதத்துல அவர் தான் தெய்வமா இருந்தாரு. முதல்வர் அது அவர் விருப்பம். மக்கள் பெருவாரியான மக்கள் அதை போற்றுறாங்க, கொண்டாடுறாங்க. போற்றுகிற மக்களுக்கு வாழ்த்து சொல்றதுல ஒரு பிழை இல்லை. அது அவரவர் விருப்பம். அவருக்கு விருப்பம் இல்ல வாழ்த்து சொல்ல சொல்லல, இவருக்கு விருப்பம் இருக்கு வாழ்த்து சொல்றாரு சொல்லல. நாட்டுக்கு மக்களுக்கு இதுல இல்ல பிரச்சனை. சகிக்க முடியாத சொத்து வரி, மின் கட்டண உயர்வு, விலைவாசி ஏற்றம், குடிநீர் தட்டுப்பாடு, வேலை வாய்ப்பின்மை, இதெல்லாம் தான் பிரச்சனை. அதை பேசுவோம்.